ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வாழைப்பூ வடை. வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. ஏன்னா வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை, வாழை நறு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இன்னைக்கு அந்த இதிலிருந்து வாழைப்பூ வடையை நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாழைப்பூ என்னன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது, அதனால இது ஹெல்த்துக்கும் நல்லது. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 3, பச்சை மிளகாய் 1 பொடியை கட் பண்ணியிருக்கு, கொத்தமல்லி தேவையான அளவு அதுவும் பொடியை கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2 பொடியை கட் பண்ணியிருக்கு, சோம்பு 1 டீஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், வாழைப்பூ மீடியம் சைஸ்ல 1 எடுத்திருக்கேன், அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ கிளீன் பண்றது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கையில தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். கையில எண்ணெய் கரை ஒட்டும், அதனால நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ ஒரு பூவை எடுத்தாச்சு. அதுல இருந்து நம்ம இதை பிரிச்சு எடுக்கணும். ஒரு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து நம்ம ஒரு பூவா கிளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பூ எடுத்தாச்சு. அந்த பூவில் இந்த மாதிரி திக்கா தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒரு இது மட்டும் பார்க்க டைமே நமக்கு தெரியும் டிஃப்ரெண்டா. மற்றதெல்லாம் பாருங்க அந்த நுனியில இருக்காது, இதுல மட்டும் நுனி வித்தியாசமா இருக்கும் நமக்கு பார்க்க டைம். இப்போ இதை எடுத்துடலாம். அது இருந்தால் கசப்பு இருக்கும், அதனால தான் அதை எடுத்துடணும். இப்போ அடுத்த பூவையும் எடுத்தாச்சு. அதுலேயும் இந்த மாதிரி தோல் மாதிரி இது இருக்கும், அதை எடுத்துடணும். இந்த ஸ்டிக்கில் இந்த நுனி பாருங்க, இது ஒன்று மட்டும் நமக்கு பார்க்கறதுமே தெரியும். இந்த மாதிரி நம்ம எல்லா பூவையும் கிளீன் பண்ணிடலாம். அடுத்து இந்த வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நம்ம உடனே செய்யறதா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி உடனே இந்த மாவுல போட்டுக்கலாம். இல்லைன்னா மோர் தண்ணியில போட்டுறணும், ஏன்னா அது கலர் மாறிடும். அடுத்து இந்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் போடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இந்த வெங்காயம் வாழைப்பூ எல்லாம் போடுற டைமு ஈரமாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் 2 ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அது கூட கொஞ்சம் ஒரு கை வாழைப்பூவையும் போட்டு அரைக்கலாம். அப்போ அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். மீதியை பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். பூவா இருக்கிறதையும் பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால அது மேலே மட்டும்தான் இருக்கும். இது மாவோட அரைக்கிறதையும் இன்னும் அந்த வாழைப்பூட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். இது கொரகொரப்பாக அரைச்சா போதும். நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரியே தான். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா ஒரு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம இந்த மிக்சியில் பல்ஸில் போட்டாவே போதும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை நான் இதில் போட்டுடுறேன். மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, ஈரமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் வாழைப்பூலாம் போடுற டைமு அந்த ஈரம் இதாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஈரம் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிடலாம். பார்த்தாவே தெரியும், அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வடிகட்டி இருந்துச்சுன்னா, ஜல்லடை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு அந்த வடிச்சு வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரம் ஃபுல்லாக காஞ்சிரும். பாருங்க, அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்களா தெரியும், ஈரமே இல்லை. இதையும் நம்ம கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சாச்சு. இதையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அதில் பொடியாக கட் பண்ண வாழைப்பூவையும் போட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து சோம்பு, அடுத்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்க முடியாது அந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். அடுத்து மல்லி இலை, அடுத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அடுத்து பெருங்காயம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பு பார்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட வடைக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எண்ணெய் வானல் வச்சதும் ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு.
இப்போ நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக பாலை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பாருங்க, ஈரம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஈரம் இல்லை பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது. இது நான் சொன்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம். அது எல்லாமே வடைன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டு. மெயினாக நம்ம இந்த மாவு வந்து ஈரமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாழைத்தண்டோட ரெசிபியும் போட்டிருக்கேன், வாழைத்தண்டு பொரியல். வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் சமையலில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். மீதி இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துட்டோம், அடுப்பை வச்சுட்டு வானல் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம குட்டி உருண்டையாக போட்டு பார்க்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, பால் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வடையெல்லாம் மெல்லமாக இப்படி ஒரு உருண்டை எடுத்துக்கணும். கையில் இப்படி வச்சு இந்த கையால் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த இதை அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த உருண்டையை எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் அடுத்தது எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ். ஒரே ஒரு உருண்டை போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். ஒரே அளவாக இருக்கட்டும், அப்போ தான் நம்ம வடை போட்டு எடுக்கிற டைம் நல்லா இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம மெல்லமாக திருப்பி விடலாம். மசால் வடைனாவே வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வாழைப்பூ வடையும். இது 2 பக்கமும் அப்படி திருப்பிட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி பொரிச்செடுக்கணும். பாருங்கள், நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் வந்தது எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிய வச்சிடலாம். இப்போ அதை நம்ம பவுலில் போட்டுடலாம். இந்த மீதி இருக்கிற தூளெல்லாம் எடுத்துடலாம், இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம போடுற டைம் அது இருந்துச்சுன்னா கருப்பாயிடும். இப்போ அடுத்த உருண்டையும் நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். மெல்லமாக எடுத்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா போச்சு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டிட்டு இருக்கிறதையுமே 2 வடைக்கு நடுவில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ தண்ணியோ தேய்ச்சிக்கோங்க கையில், இல்லைன்னா கையில் ஒட்டும். இதையும் போட்டாச்சு. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சைடு மெல்லமாக திருப்பி விடலாம். இப்போ இந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா வடிய வச்சாச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் போட்டுடலாம். மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியும் சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் டீ டைமில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.